ராமாயண காலத்தில் ராவணருக்கும் இந்த ராவணேஸ்வரனுக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. கடைசி அத்தியாயம். அப்போது இந்த கடைசியாக இந்த ராவணின் படைகள் அனைத்தும் சின்னாபின்னமாகிறது. படைபலம் குறைந்து கொண்டே வருகிறது. இந்த ராவணன் பதற்றப்படுகிறான். நாம் உயிர் பிழைத்தாக வேண்டும், இந்த இலங்கையை கட்டி காப்பாற்ற வேண்டும், அதற்கு யார் துணை இருப்பார், நம்முடைய வாரிசுகளை காப்பாற்ற வேண்டும் என்ற உணர்வோடு தன்னுடைய தம்பியான இந்த மயில் ராவணனை சென்று இந்த ராவணன் போய் பார்க்கிறார். அந்த மயில் ராவணன் இந்த பில்லி சூன்யம் மாய வித்தைகளை எல்லாம் கற்றவன். அவன் தன்னுடைய அண்ணனுக்கு வாக்கு கொடுக்கிறார். நாம் தான் வெல்ல வேண்டும், நாம் தான் இந்த நாட்டை இந்த பூமியை ஆளத் தகுந்தவர்கள். இவன் பரதேசி என்று ராவனை கேவலமாக பேசி, இவன் லோகத்திலிருந்து மேலோகம் வருகிறான், பூமிக்கு மேல் வந்து இந்த வருகின்ற போது இதை விஷயமறிந்த இந்த விபீஷணர் தன்னுடைய அனுமனுக்கு சொல்லுகிறார், அப்பா அனுமனே, என்னுடைய சகோதரன் இந்த ராவணேசன் வரப்போகிறான். இந்த ராவணேசன் குற்ற துணியாக இருக்கக்கூடிய இந்த மயில் ராவணன் வந்தால் மாயவித்தையால் ராவணையும் லட்சுமணியும் அழிப்பார். அதனால் முன்னெச்சரிக்கையாக இரு என்று அனுமனுக்கு சொல்ல, அனுமன் உடன்பட்டு செவிசாய்த்து தன்னுடைய வாளையே எடுத்து மிகப்பெரிய கோட்டையாக கட்டி அது நடுவில் ராவணையும் லட்சுமணியும் உறங்கச் செய்கிறார். இதை அறிந்து உணர்ந்த மயில் ராவணன் இந்த விபீஷணன் போலவே நடை உடை அங்க அவலட்சங்க பாவனைகள்லாம் உருமாறி மாயாஜாலம் கொண்டு வருகிறான் அனுமனை பார்க்க. அனுமன் விபீஷன் தானே என்று உள்ளே விடுகிறான். இந்த மயக்க வித்தையால் ராவணையும் லட்சுமணையும் பூலோகத்திற்கு அழைத்து செல்கின்றான், தன்னுடைய இஷ்ட தெய்வமான மாகாளிக்கு பலியிட. இதை காலையில் எழுந்து பார்க்கின்ற போது ராவணன் இல்லை, லட்சுமணன் இல்லை, பலி போகிறான் இந்த அனுமன். உடனடியாக பாதாள லோகம் புகுகிறான் அனுமன். அப்போது புகுகின்ற போதுதான் தெரியும், இந்த பாதாள லோகத்தில் 5 விளக்குகள் இருக்கிறது இந்த மயில் ராவனுக்கு. இந்த 5 விளக்கில்தான் உயிரும் இருக்கிறது இந்த மயில் ராவனுக்கு. ஒவ்வொரு விளக்கும் ஒவ்வொரு திசையில் இருக்கிறது. அந்த திசையில் இருக்கின்ற விளக்கை ஒரே நிமிடத்தில் ஊதி அழித்தால்தான் இவன் இறப்பான், இந்த மயில் ராவணன் இறப்பான் என்று வரம் இருக்கிறது. அப்படிப்பட்ட பராக்கிரமசாலியை எப்படி அழிக்க வேண்டும் என்று பாதாளலோகம் போனவன் தெரிந்து கொண்டார் ஆஞ்சநேயர். அப்போது பஞ்சமுக ஆஞ்சநேயராக உருகொண்டு கிழக்கு நோக்கி அனுமன் முகமும், தெற்கு நோக்கி நரசிம்ம முகமும், மேற்கு நோக்கி கருட முகமும், வடக்கு நோக்கி வராக முகமும், வானத்தை நோக்கி ஆயுஷ கிரிவ யோக முகமும் இந்த ஆஞ்சநேயர் எடுக்கிறார். அவதாரம் எடுத்து ஒரே நொடிப்பொழுதில் அந்த 5 விளக்குகளையும் ஊதி தள்ளுகிறார். ஊதியவுடன் இந்த மயில் ராவணன் மாய சக்தியுள்ளவன் மடிந்து போகிறான். மயக்கத்தில் இருந்த ராமனையும் லட்சுமணையையும் மீட்டெடுத்து அனுமன் மீண்டும் அவர்களை போர்க்களத்திற்கு பத்திரமாக தன் தோளில் சுமந்து வருகிறார். பக்தி என்பது உள்ளார்ந்த உணர்வால் ஏற்படுகின்ற பேராற்றலை கொண்டு ராமபிரான் உள்ளத்தில் இருந்ததால் அந்த உள்ளத்தின் உணர்வுகளால் வெளிப்பட்டு இந்த போர்க்களத்தை பெரும் திருப்புமுனையாக ஆக்கியவர் இந்த அனுமனாக இருக்கக்கூடிய கதையின் கூற்றாக சொல்லி பிடிக்கிறேன். நன்றி வணக்கம்.